இன்னைக்கு தாய் கிழவி படம் ரொம்ப ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, மிகப்பெரிய மகிழ்ச்சி. நான் பொண்ணு தாய் இந்த படத்தை கலைக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதில் என்ன ஒரு பியூட்டியான ஒரு சின்ன பிப்ரவரி 20ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொன்னாங்க. ஒன்று என்னுடைய டைரக்டர் இயக்குனர் மாதவ ராமதாஸ் ஃபஸ்ட் டைம் தமிழ் படத்தை இங்கே சிறப்பாக ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி என்னை வைத்து ஆலி என்ற ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். அவர் 20ஆம் தேதி நான் சொன்னேன், தாய் கிழவி ப்ரமோஷன் இதெல்லாம் அதிரடியாக இருக்கும், புதிதாக இருக்கிறத நம்ம மோதுறதே தப்பு, இது ஒதுக்கிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நான் 20 27ஆம் தேதிக்கு மாற்றினேன். அதுக்கப்புறம் விதியின் கோலம் என்னவென்று சொன்னால், அவங்க 20 மாற்றி 27 வராங்க. உன்னை நான் விடுவேனா, பின்னாடியே மோதிரண்டான்ற மாதிரி. இதில் மோதல் இல்லை, இது ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லணும். ஏன்னா உலக அளவிலே பார்த்தால் எனக்கு பிப்ரவரி 25 1994ஆம் ஆண்டு லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸோட முதல் திரைப்படமான அரண்மனை காவலன், சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அவர்களின் கேப்டன், ரெண்டுமே படம் ரெடி ஆயிடுச்சு. போத் ஆஃப் தம் வாண்டட் டு ரிலீஸ் த மூவி ஆன் த சேம் டே. நான் சொன்னேன், சார் ஒரு கதாநாயகனுக்கு 2 படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆனால் எப்படி சார், வேண்டாம் சார், தள்ளிகிளி பண்ணுவோன்னு. போத் ஆஃப் தம் ஆர் அடமெண்ட். ஸோ 2 படமும் பிப்ரவரி 1994ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆச்சு. 2 படமும் 100 days சொல்லமாச்சு. அதுக்கான ஆடி 100 நாள் ஓடுன்னு நான் சொல்லலை. தாய்க்கிழவி 100 days ஓடணும், சில்வர் ஜூப்ளி ஆகணும். ஏன்னா என்னுடைய மனைவி வெற்றி பெற்றால் நான் வெற்றி பெற்றது போல் எடுத்துக்கொள்வேன். ஏன்னா அந்த தாய்க்கிழவின்னு படம் பார்த்த உடனே தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விமன் சொல்லியிருந்தீங்க. தட் இஸ் வெரி வெரி டச்சிங் டு மீ. காட் மதர் தான் தாய்க்கிழவி. ஊர் பக்கத்தில் தான் தாய்க்கிழவினா தெய்வீகமான ஒரு பிறவி என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு அனைவரையும் கட்டி காத்து சிறப்பாக அரவணைத்து செல்கின்ற ஒரு பண்பை உடையவர் தான் தாய்க்கிழவி. முதல்ல ராதிகாட்ட சொல்லும்போது தாய்க்கிழவின்னு சொன்னால் என்ன தாய்க்கிழவி தாய்க்கிழவின்னு கூப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கூப்பிட மாட்டாங்கன்னு. ஆனால் நான் காலையில் வந்துருச்சேன், தாய்க்கிழவி எப்படி இருக்கேன்னு கேட்பேன் நான். ஸோ அந்தளவுக்கு ஒரு பாப்புலர் டைட்டில் அது. அந்த டைட்டில் ரோலே நீ பண்ணுற போது எவ்வளோ பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக கிடைக்காதுன்னு நான் சொல்கிறேன். அதற்காக உழைப்பு இருக்கணும், உறுதி இருக்கணும், தன் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். தன் மீது உழைப்பு, உறுதி, நம்பிக்கை அதெல்லாம் இருந்தனால தான் 50 years நெருங்குகின்ற கலையரசி ராதிகா அவர்கள் இன்றும் உங்கள் மனதிலே நின்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லணும். இட் இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க் ஃபார் விமன் டு சக்சீட் இன் திஸ் லைஃப். ஏன்னா அவங்க வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் அதன் பின் இருக்கிற உழைப்பு, அவர்களுடைய சாக்ரிஃபைஸ் என்னெல்லாம் சந்திச்சிருப்பாங்க, எப்படி ஒரு வெற்றியை கொடுக்க முடியும், தொடர்ந்து வெற்றியை கொடுக்க வேண்டும் என்ற ஆவா, இந்த கலையின் மீது ஆர்வம். அதனால் தான் கலைஞர் அவர்கள் கலையரசி என்ற பட்டத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.